பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்திலும் கூட நம் தேவாதி தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். நம்முடைய அங்கலாய்ப்பின் சூழ்நிலைகளிலும் நம்முடைய வருத்தத்தின் நேரத்திலும் சோகத்தின் வேளையிலும் ஆண்டவர் நமக்கு அருகிலிருந்து நமக்கு ஒரு நேசராக இருந்து நம்முடைய கண்ணீர்கள் கவலைகள் யாவற்றையும் துடைக்கிறவராயிருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவராய் வல்லவராய் ஏற்ற நேரத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்து நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். எப்பவுமே எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து சோர்ந்து போயிடாமல் துக்கமுகமாக இல்லாமல் கவலையோடு கூட ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை கடத்திடாதீங்க. ஆண்டவருடைய நித்திய மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தில் இருக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்க பழகி கொள்ளுங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் கவலைப்படுகிறதுனால அதை எதையுமே நம்மால் மாற்ற முடியாது என்ற உறுதியை மட்டும் எப்பொழுதும் மனசில் வச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர், எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவர். நமக்கும் வெற்றியை தர அவர் வல்லவராக இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவருக்கு முன்பாய் சந்தோஷமாக இருப்பேன். இந்த உலகத்தார் மத்தியில் என் தேவனை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவருக்கு முன்பாகவும் உலகத்தார் முன்பாகவும் என் சூழ்நிலைகளை மறந்து நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி அறிக்கையிட்டு ஆண்டவர் கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.